சிவசக்தி, அதாவது சக்தியும் சிவனும் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்திகளாக கருதப்படுகிறார்கள். சிவனும் சக்தியும் பிரபஞ்சத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 செயல்களையும் மேற்கொள்கிறார்கள். சிவன், துறவி, துறவு, கருணை, அன்பு மற்றும் ஞானத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். எண்குணத்தான், தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கைய உணர்வினனாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே கட்டுகளின் நீங்குதல், பேரருளுடைமை, முடிவிலாற்றலுடைமை, வரம்பிலின்பமுடைமை ஆகிய 8 குணங்களையும் கொண்டவர். அழித்தற் கடவுள் பிரபஞ்சத்தை அழிக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். நடராஜர் நடனமாடும் போது பிரபஞ்சத்தை தாங்கும் சக்தியாக கருதப்படுகிறார். லிங்க வடிவம் சிவனை குறிக்கும் சின்னம் லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சக்தி தேவி சோகஸ்மெலி படைப்பு சக்தி. சக்தியை படைப்பு சக்தி, ஆற்றல், அறிவு, அருள், கருணை என பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். சிவனின் துணை சக்தியை சிவனின் இணையான துணை பங்காளியாக கருதுகின்றனர். தேவி மகாத்மியா தேவி மகாத்மியா சக்தியின் இறையியல் பற்றிய விளக்கத்தில் சிவனை குறிப்பிடுகிறது. மகா சக்தி பிரபஞ்சத்தை இயக்குபவர் மற்றும் படைப்பவர் என சக்தியை மகா சக்தியாக கருதுகிறார்கள். சிவசக்தி வழிபாட்டில் சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த சக்திகளாக கருதப்படுகிறார்கள். லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து சிவனையும் சக்தியையும் வழிபட அவர்களின் ஒற்றுமையை போற்றுகிறோம்.